வெல்கம் டு மை சேனல் லைஃப் லைஃப் இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா அதாவது பார்ட் 3 வீடியோ சரிங்களா இது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:37 ஆகுது சரிங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 5 பட்டாவோட ஒரு ட்ரைனிங் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அது என்ன ட்ரைனிங் அப்படின்னா, அந்த பட்டாக்கள் ஆல்ரெடி ஒரு நாள் காலையில் வெளியே விட்டு பழக்கியாச்சு, நைட்டும் வெளியே விட்டு பழக்கியாச்சு. ஸோ இந்த கருக்கல் டைமில் புறாயெல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம வெளியே விட்டு ட்ரெயின் பண்ணுறோம் சரிங்களா. ஆக்சுவலாக இது எல்லாமே என்னோடய ட்ரைனிங் மெத்தட் சரிங்களா. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரைனிங் மெத்தட் ஓகேவா. ஸோ சுற்றி லைட்டை போட்டுருவேன். ஸோ புறாக்களுக்கு அடையாளத்துக்கு வேண்டி சுற்றி லைட்டை போட்டு விட்ருவேன் சரிங்களா. லைட்டை நேரமே போட்டுருவேன். போட்டுட்டு மொத்த புறாக்களையும் திறந்து விட்ருவேன். ஸோ அப்போ தான் கரெக்டாக நான் ஒரு புறா பார்த்திங்கன்னா மேலே பறந்து இந்த இறங்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 தடவை மேலே கீழே இறங்கிச்சு அப்படின்னா அதுகளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இதுதான் நம்ம கூடு, இதுக்கு இங்கே தான் நம்ம இறங்கணும் வரணும் அப்படின்னு எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுகளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் புரியுதுங்களா. அதுக்காக தான் இந்த டைமில் திறந்து விட்ருக்கேன் சரிங்களா. ஸோ ஃபுட்டு தண்ணி எதுவுமே வைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மேபி எழும்பி பறந்துட்டுனா புறாயில் ஃபுட்டும் தண்ணியை பார்த்த உடனே சாடி கீழே இறங்கும். ஸோ அதுக்காக தான் ஃபுட்டு தண்ணி எதுவுமே வைக்க மாட்டேன். லைட்டு லூஸ் கான்டாக்ட்னு நினைக்கிறேன், அதனால் விட்டு போயிட்டுருக்கு. ஒரு நிமிஷம் போகுது, அதுவாக வருது. ப்ளக்கு கொஞ்சம் சின்ன ஒரு பிரச்சனை, ப்ளக்கு செட் பண்ணல, ஒயர் அப்படி சும்மா சொல்லி வச்சுருக்கனால தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதில் அப்படி இதில் விட்டு பார்க்கும்போது அந்த புறாயில் கொஞ்சம் அங்கே இங்கே அலைஞ்சு கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் இதான் நம்ம ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டைமில் இன்னொரு விஷயம் இருக்குது, புறாயில் நம்ம விரட்டவே கூடாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்காக தான் புறாயில் தூக்கி போட்டு விரட்டுறீங்க. ஸோ விரட்டவே கூடாது. ஸோ விரட்டினீங்க அப்படின்னா 100% இந்த டைமில் புறா நைட் அடித்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு சின்ன விஷயம் தான். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவங்களால புறாக்களை கரெக்டாக ட்ரெயின் பண்ணி எடுக்கவே முடியும். ஸோ சும்மா அப்படி இதில் விட்டுருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த லொக்கேஷன் அதுங்களுக்கு இந்த காலையிலையும் சரி நைட்டும் சரி இந்த கரெக்டால் டைம்லேயும் சரி அந்த புறாக்களுக்கு அந்த லொக்கேஷன் கரெக்டாக அந்த இது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, எடுத்த உடனே புறா தூக்கி எறிகிறீங்க. ஒரு பறவைப்புறவங்க கையில் கிடச்ச உடனே அதை தூக்கி மேலே எறிகிறீங்க. ஸோ அதுக்கு அந்த பட்டால் அறிவே இருக்காது, எங்கேயா போய் கீழே உழதான் செய்யும் புரியுதுங்களா. முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த முதல்ல பழக்கி விடுங்க. அந்த இடத்த அது கரெக்டாக ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து எறிஞ்சால் கூட பிரச்சனையே இருக்காது. அந்த பறவையுள்ள புறாயில் வந்து இறங்கிடும். இது ஒன்றுமே கிடையாது. புறா பட்டா எடுத்துகிட்டு வந்த உடனே ஒரு நாள் வெயில் கூட போட்டுட்டு 2ஆம் நாள் தூக்கி மேலே இருந்தால் அந்த புறா மிஸ் ஆக தான் செய்யும். உடனே அந்த புறா அறிவு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது புரியுதுங்களா. ரொம்ப அறிவான பட்டாக்கள் வருமே தவிர, நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு 5 வயசு பிள்ளை கொண்டு வர இடத்துல விடுறதுக்கும் 1 வயசான பிள்ளைக்கு இருக்க அறிவும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் புரியுதுங்களா. சாரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேனே தவிர உடனே கமெண்டில் வாரி கட்டிட்டு வந்துடாதீங்க 5 வயசு பிள்ளைக்கு என்ன அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் புரியுதுங்களா. ஸோ 5 கிளியான பட்டாக்களை நீங்கள் விரட்டுறதுக்கும் இந்த 0 கிளி 1 கிளியில் விரட்டுறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது புரியுதுங்களா. அதை தான் நான் இந்த எக்ஸாம்பிளை சொல்ல வரேனே தவிர இந்த 5 வயசு பிள்ளை 1 வயசு பிள்ளைலாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சரிங்களா. அண்ட் இந்த மாதிரி புறாக்களை முதல் விஷயம், புறாக்களை உங்களோட மாட் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுகளுக்கு பழக்க வைக்கணும். இதுதான் என்னோட, அதாவது ஒரு டெரிட்டரி, இதுதான் நம்மளோட டெரிட்டரி, இதுதான் நம்மளோட ஒரு கூண்டு லாஃப்ட்டு, இங்கே தான் நம்ம எங்கே போனாலும் வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அதுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டுனாலே அந்த புறாயில் மிஸ் ஆகிறது சான்ஸ் ரொம்ப 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 கம்மியாயிடும் புரியுதுங்களா. ஸோ அந்த மிஸ்ஸிங் ரேஷியோ ஃபஸ்ட்டு கம்மி பண்ணணும். நிறைய பேருக்கு வெறுக்கிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறாயில் பறந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு மிஸ் ஆகிரும். சரி என்னடா இது நம்ம புறாயில் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பறவை புறாக்கள் வச்சுருக்கிற யாருமே இந்த புறா மிஸ் ஆகிறத பற்றி கவலையே படாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பறத்தாமல் நல்ல புறான்னு வச்சு எந்த பிரயோஜனமே கிடையாது புரியுதுங்களா. ஸோ பறத்தி பார்த்தா மட்டும்தான் நமக்கு எது நல்ல புறா எது கெட்ட புறா, எது எப்படி பறக்குது, ஹைட்டு பறவையா தாழ்ந்த பறவையா எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த புறா எவ்வளோ நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கேஜி மேலே வந்துட்டு போகுது, நம்ம சர்க்கிளுக்குள்ளாடி தான் நின்று பறக்குதா, நம்ம கண்ணு முன்னாடி தான் நின்று பறக்குதா, இல்லை ரொம்ப டூ மச் லாங் போகுதா, இல்லை பக்கத்துலேயே நிற்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயமே நோட் பண்ணணும் புரியுதுங்களா. நம்ம பறத்த ஆரம்பித்த உடனே நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணால் தான் கரெக்டாக பந்தயத்துக்கு நம்மளால் ரெடி பண்ண முடியும் புரியுதுங்களா. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நம்ம பந்தயம் விடுறோம். வெற்றியோ தோல்வியோ நம்ம கண்டிப்பாக ஒரு கை பார்த்துட வேண்டியது தான் சரிங்களா. ஸோ நம்ம எடுத்த உடனே நமக்கு அதில் ஒரு வெற்றி கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி நம்ம
2 வருஷம் கழிச்சு டைம் வைக்கலாம், 3 வருஷம் கழிச்சு டைம் வைக்கலாம், 5 வருஷம் கழிச்சு டைம் வைக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. கண்டினியூவாக நான் என்னோடய ஒரே மைண்ட் செட்டில் கடவுள் ஒரு கிரேஸ் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கண்டினியூவாக பந்தயம் ஓட்டுற மாதிரி தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ மனுஷ சிச்சுவேஷன் எப்போ என்ன சேஞ்ச் ஆகணும் எதுவுமே சொல்ல முடியாது. பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம் என்ன சிச்சுவேஷன் தெரியாது. கண்டிப்பாக மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராயில் அப்படியே நின்று கொஞ்சம் நேரம் நல்ல இருட்டு வரை இப்படியே நிற்கட்டு. ஸோ இருட்டு வரை நல்லா நின்று பழவின பறவு ஒரு 10 நாள் இதே நீங்கள் கண்டினியூ பண்ணணும். சரிங்களா? ஸோ 10 நாள் நீங்கள் வெயில் கூட்டில் போடணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த மாதிரி காலையிலே கொஞ்சம் நேரம், சாயங்காலம் கொஞ்சம் நேரம், ஒரு மணி நேரம் திறந்து விட்டாலே அந்த புறாய்கள் நல்ல நீட்டாக பழகிடுங்க. அவங்க கூண்டை விட்டு புறா மிஸ் ஆகாத அளவுக்கு அந்த புறாயில் நீட்டாக பழகிடும். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம கொடுத்துட்ருக்க விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா புறாயில் பழக்கிறதுக்குள்ள விஷயம் தானே தவிர பறத்துறதுக்குள்ள ஸ்டெப்பில் நான் இன்னும் போகலை. புரியுதுங்களா? எதுக்காக சொன்ன விஷயத்தையும் சொல்லி திரும்ப வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம புறாயில் பழக்கினா மட்டும்தான் பறத்த முடியும். எடுத்தங்கத்தோன்னு புறாயில் பறத்திட்டு பிரயோஜனம் கிடையாது. அந்த புறா ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் கொண்டு வரணும். நிறைய பேர் கண்ட்ரோல் இல்லாமல் புறாயில் பறத்தி தான் மிஸ் பண்ணுறீங்க. அந்த புறா ஏனோதானான்னு பறக்குது, எங்கே போய் உட்காரணும்னு தெரியாது அந்த புறாக்களுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா, புறாக்கள் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு புறாக்களை கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. கண்ட்ரோல் உள்ள புறா 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு, நல்ல டைமிங் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் மெயினாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, புறாக்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத புறாக்களை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. பந்தயத்துக்கு ப்ரீடராக யூஸ் பண்ணுங்கள். அந்த புறாக்கள் யூஸ் ஆனால் மட்டும்தான் அதுவும் அதோட பறவைத்திறன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அதை ப்ரீடராகவும் யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல் இல்லாத புறாக்களை தயவு செஞ்சு வச்சுருக்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? 50 புறா எடுக்கிறீங்க அப்படின்னா 10 புறா நல்ல புறா கிடச்சாலும் அந்த 10 புறா உங்களுக்கு அடுத்த வருஷம் பந்தயத்துக்கு கை கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஏதோ ஒரு புறாவை எடுத்து ஏதோ ஒரு ரீதியில் பறத்தி உங்களுக்கு அந்த இதில் கண்டிப்பாக பிரயோஜனம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ சின்ன விஷயங்கள் நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சின்ன விஷயம், மைல்டான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக பந்தயத்துக்கு செட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இன்னும் இந்த பட்டா பார்த்திங்கன்னா, ஒரு நாள் வெயில்குள்ளே போட்டிருந்தேன், அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டேன். திருப்பி வரும்போது ஒரு 15 நிமிஷம் புறா மழை நனைஞ்சிட்டு. புறா பார்த்திங்கன்னா நல்ல சளி. ஒரு 15 நிமிஷம் மழை நனைஞ்சதுக்கு புறாக்கு நல்ல சளி. ஸோ அந்த சளியை வச்சுட்டு நீங்கள் பறத்துனீங்கன்னா கண்டிப்பாக அந்த புறா பறக்காது. புரியுதுங்களா? ஸோ அந்த சளி இப்போ நான் க்யூர் பண்ணி விட்ருக்கேன். ஸோ இனி இந்த பட்டாவை நீங்கள் பறத்துனீங்கன்னா கண்டிப்பாக பறக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அண்ட் உடம்புல லைஸ் இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? புறாவோட பறக்க நம்ம இப்போ இது வரைக்கும் லைஸுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் எல்லா புறாக்களுமே பார்த்திங்கன்னா லைஸ் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கும். லைஸ் அப்படின்னா புறாக்கள் உடம்புல ஒரு பூச்சி இருக்கும். ஸோ அந்த பூச்சிக்கான ட்ரீட்மெண்ட் 100% நீங்கள் கொடுத்துருக்கணும். எதுக்காக அப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறக்கிற புறாக்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே அதுக்கு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ரெக்லையும் சரி, உடம்புலையும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம கொடுக்குற மெடிசின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய் ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கொடுக்குறோம். சரிங்களா? தென் பார்த்திங்கன்னா நம்ம பூட்டெக்ஸ் சிலவர் யூஸ் பண்ணுறாங்க. சிலங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அண்ட் கோர்சோலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதை பார்த்திங்கன்னா புறாய தலையை முக்காமல் சிறவும் உடம்பை முக்கி வெளியே விட்டிங்கன்னா அது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. இந்த நாய் ஃப்ளை அப்படின்னு சொல்கிறது பெஸ்ட்டு மெடிசின். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு டாப்பான ஒரு மெடிசின். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெடிசனை கொடுத்து இது பண்ணுறாங்க. ஸோ மெயினான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த புறாக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கவே கூடாது. சரிங்களா? அந்த புறாக்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ரீதிக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புறாக்கள் உங்களுக்கு பறந்து கை கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ட்ரைனிங்கில் நீங்கள் அப்ளிகேட் பண்ணி கொடுக்கணும். ஃபுட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போவே புறாக்களுக்கு டயட்டு, அதாவது பக்காவான டயட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறாக்களுக்கு வெறும் ஊசி கம்பு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ ஊசி கம்பு கொடுத்து புறாக்களை ஃபிட்டாக வச்சுருங்க. முதல்ல அதோட பாடிக்கு கரெக்டான ஒரு ஃபிட்டான லெவலில் இருந்து அப்படின்னா அந்த புறா கண்டிப்பாக பறக்கும். அந்த புறாவுக்கு அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாகர்கோயிலை பொறுத்த வரைக்கும் 20 மணி நேரம் மேலே ஈஸியாக ஓடுது. அதாவது புறாக்கள் அந்த லைனேஜ் மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஈஸியாக ஓடுது மீன்ஸ் கஷ்டப்பட்டு தான் ஓட்டிகிட்ருக்காங்க. பட் அந்த புறாக்கள் அந்த டைமிங் பண்ணி கொடுக்குது. புரியுதுங்களா? லைட்டு வேறு பண்ணி கொடுத்துட்ருக்கு. ஸோ அதுக்கு அவங்க அன்னைக்கு கொடுக்குற ஃபுட்டில் அந்த புறா பறக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? அந்த உடம்புல இருக்க அந்த சத்தை வச்சு தான் புறா பறக்கிறதே தவிர அன்னைக்கு கொடுக்குற ஃபுட்டு அது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் டைஜஸ்ட் ஆகி போயிடும்.
அண்ட் ஃபுட்டு அதிகமானாலும் பறக்காது புறா, தண்ணி அதிகமானாலும் பறக்காது. கரெக்டான ரேஷியோவில் ஃபுட்டு தண்ணி கொடுங்க. புறாவை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள், புரியுதுங்களா? நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் அந்த புறாவை. அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புறாவை கை வச்சு கூட பிடிக்க மாட்டாங்க, க்ளவ் போட்டு தான் பிடிப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, புறாவோட சிறவில் பார்த்தீங்கன்னா, சிறவுக்கு ஒரு தன்மை இருக்குது. என்னென்னா, நம்ம தாமரை இலையில் தண்ணி பட்டால் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி போகும் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி புறாவோட உடம்புல பட்டால் தண்ணி தெறிச்சு போகிறதுக்கான ஒரு தன்மை இருக்குது. ஸோ அந்த புறாவை நீங்கள் ரீரக்கு கொடுக்குற டைமில் அந்த உடம்புல அழுக்கு வச்சு பிடிச்சிங்க அப்படின்னா, அந்த தண்ணி அந்த உடம்புலே ஊறி மழை டைமில் புறாக்கள் பறக்காது. நல்ல ஒரு அடமலையில் வரைக்கும் 2 மணி நேரம் வரைக்கும் பறக்கிற கெப்பாசிட்டி நம்ம புறாக்களுக்கு இருக்குது. ஸோ சாரல் மலையிலலாம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் பறக்கிற கெப்பாசிட்டி புறாக்களுக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மெயின்டைன் பண்ணி நீட்டாக ப்ராப்பராக புறாக்களை ஒரு நல்ல டயட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.